சார் மொத்தம் ஒரு 40 பேர் இருக்கும் சார். ஓகே ஓகே ஓகே. சார் ஓகே ஓகே ஓகே. தலைமை இல்லை, அவங்க பாதிக்கப்பட்டவங்களும் தலைமை. அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அங்கு பெரும் பதற்றமானது ஏற்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜனார்த்தனன். வணக்கம் ஜனார்த்தனன், எதனால் இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெறுகிறது? அது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். கடந்த மாதம் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்வையிட சென்ற அமைச்சர் பொன்முடி மீது பேரவைவாதி இறைத்த நபர்கள் மீது போலீசார் கைது செய்ய முயற்சி செய்வதாக கூறி அவர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது கடந்த மாதம் விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற வனத்துறை அமைச்சர் சுப்ரி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்போது பாஜக பெண் நிர்வாகி விஜயராணி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ராமர் என்கிற ராமகிருஷ்ணன் ஆகிய இருவரும் அமைச்சர் பொன்முடி மீது சேரைவாய் அடித்ததாக திருவண்ணைநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அமைச்சர் மீது சேரைவாய் அடித்த இருவரையும் கைது செய்வதற்காக இரவு நேரங்களில் போலீசார் தொந்தரவு செய்வதாகவும் இருவர் வீட்டில் இல்லாத போது அவர்களை குடும்பத்தினரை மிரட்டுவதாகவும் கூறி அவரது உறவினர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு கூட்டு சாலையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அவர்கள் கலைந்து செல்லாததால் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து சாலையில் செய்தபோது தடுத்து உருண்டு போலீசாரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜனார்த்தனன்.